ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூந்தியை பொரிக்காமல் ஒரு சூப்பரான லட்டு நம்ம தயார் பண்ண போகிறோம். பேக்கரியில், ஸ்வீட் கடையிலலாம் கிடைக்கிற நல்ல சாஃப்டான லட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் கடலை மாவு யூஸ் பண்ணல, கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, ஜூஸியாக, சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். 10 நிமிஷம் போதும் இந்த லட்டு செய்கிறதுக்கு. இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்காக நான் ஒரு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். வெறும் 100 கிராம் பருப்பு, அதாவது அரை கப் எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊறணும். கட்டாயம் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த கப்பில் அரை கப் எடுத்திருக்கேன். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணியெலாம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் அரைக்கணும். நீங்கள் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக திரியாக இருக்கணும். பருப்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் திரியாக நல்லா அரைச்சிக்கோங்க. இது ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், அரைச்ச அந்த கடலைப்பருப்பு வந்து தயாராகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஆயில் வந்து நான் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுட்டேன். இதில் சின்ன சின்னதாக அப்படி ஃபஸ்ட்டு ஆயில் சூடாகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் கைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லா மாவுமே சின்ன சின்னதாக பக்கோடா மாதிரி பிச்சு போட்டுக்கிட்டேன். இப்போ இதை நல்லா வேக விடலாம். கொஞ்ச நேரம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க. இது கூட கொஞ்சம் பச்சை மிளகாய், வெங்காயம், சோம்பு, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா பக்கோடா மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பினதுக்கு அப்புறமா நல்லா மொறுமொறுன்னு வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பெருசாக இருந்தால் உடச்சி விட்டு போட்டுக்கோங்க. இல்லாட்டினா அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா சுட சுட டக்கு டக்குன்னு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக, ஜூஸியாக இருக்கும் இந்த லட்டு. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ சர்க்கரை பாவு காய்ச்சிக்கலாம். எந்த கப்பில் நம்ம பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த பாகு வந்து ஒரு கம்பி பதம் வரணும். அதாவது பாகு வந்து பார்க்க தெரியலனா நல்லா பபுள்ஸ் நிறையா வரும். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த சமயத்தில் ஒரு கம்பி பதம் வந்துடும். இப்போ பாருங்கள், எடுத்து காட்டுறேன். ஒரு கம்பி பதம் வந்திருக்கும். அந்த நுரை வந்து நிறையா வரணும். ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ண உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு இல்லைங்களா, அதை இது கூட சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபுட் கலர் வந்து சேர்க்குறேன். நம்ம வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஃபுட் கலர்லாம் சேர்க்க தேவையில்ல. நான் வீடியோக்காக வந்து ஃபுட் கலர் சேர்க்குறேன், கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பக்கோடா மாதிரி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அரைச்சதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோம். நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இது கூட முந்திரி திராட்சை நம்ம வறுத்து கொட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 4 ஏலக்காவை இடித்து இது கூட சேர்த்துருக்குறேன். ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அனல் வந்து ரொம்ப லோவில் இருக்கணும். நெய் வந்து கரிஞ்ச மாதிரி ஆகக்கூடாது. நெய் வந்து நல்லா மெல்ட் ஆன உடனேவே நான் வந்து முந்திரி பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். திராட்சை இருந்தால் கூட நான் சேர்த்துக்கோங்க. முந்திரி உங்களுக்கு வேணுன்ற அளவு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து லைட்டாக நிறமாகணும். நல்லா ரோஸ்ட் ஆனோடனே நம்ம சேர்த்துக்கலாம் லட்டு கூட. முந்திரி பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் வந்து அந்த மாவுலலாம் நல்லா அந்த சர்க்கரை பாவு இறங்கும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சரிசமமாக பண்ணியாச்சு. மூடி போட்டுக்கோங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா லட்டு பிடிச்சிங்கன்னா சூப்பராக லட்டு பிடிக்க வரும். கொஞ்சம் கூட உதிராது.
உங்களுக்கு வேணுன்ற சைஸில் இந்த மாதிரி லட்டு வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. கட்டாயம் நீங்கள் இந்த ஈஸியான பூந்தியே பொரிக்காத லட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த ஈஸியான லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் நீங்களும் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணணும். தேங்க்யூ, பாய்.